ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி கோகோனட் அண்டு வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கேக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கூட இருக்கும் பசங்களுக்கு. ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை நல்லா அதை உடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் உடைக்க முடியல, அதனால் என் பையன் உடைச்சான். அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு நல்லா தூளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூவாக உதிரியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் துருவி கூட எடுத்துக்கலாம். என்னால் துருவ முடியாது, அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு பேன் வச்சு அதில் நம்ம வெறுமனே அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும், ரொம்ப அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல், நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நான் வேர்க்கடலை எடுத்து அதை பொடி பண்ணி அதையும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நான் அதை கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். அது ஏற்கனவே வறுபட்டது தான், இருந்தாலும் கொஞ்சமாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அதில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் வச்சுருக்கிறேன். அந்த வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக என்கிட்ட வெல்லம் இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அதில் கொஞ்சமாக நான் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்களேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடணும் அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு டப்பாவில் நான் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், பட்டர் பேப்பர். அதில் எடுத்து அது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா அழுத்தமாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் உருண்டையாக கூட எடுத்துக்கலாம், இல்லை கேக்காக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.